Hello friends, welcome to Nikki Designers and இன்னைக்கு வந்து நம்ம இந்த பிளவுஸோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். and last வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து neck line மட்டும் கம்ப்ளீட் பண்ணோம். and இந்த வீடியோல வந்து இந்த peacock டிசைன் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த பீகாக் மோட்டிஃப் வந்து நான் ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு 2 to 2.5 இன்ச்சஸ் கிட்ட வரும். இப்போ இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீகாக்கு நம்ம அவுட்லைன் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பீடு வந்து லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு இந்த பீகாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுகர் பீட் வச்சு நம்ம அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். நான் வந்து ப்ரிசோ பிராண்ட் சுகர் பீட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், கோல்டன் கலர் சுகர் பீடு. ஸோ இந்த கர்வ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம ரெண்டு பீடாக தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணாதான் நமக்கு அந்த டிசைனோட லுக் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த டேர்னிங்ஸ்லலாம் வந்து நம்ம ஒரு பீடாக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அது வந்து நமக்கு அங்கே இருக்க ஸ்பேஸை பொறுத்து. ஸோ நம்ம வந்து எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது காட்டன் சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாக வைக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்லைன் வந்து சுகர் பீட் அவுட்லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன், ஸ்டிச் பண்ணுற காட்டன் சூயிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். யூஸ்வலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் அந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ரெண்டு சைடுமே ஒரு ஸ்டோனுக்குமே வந்து நான் ஸ்டிச்சஸ் கொடுப்பேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த சைடு ஒரு ஸ்டிச், இந்த சைடு ஒரு ஸ்டிச், அகெயின் இங்கே ஒரு ஸ்டிச், சைடில் வந்து ஒரு ஸ்டிச். ஸோ இந்த எஸ் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ஸ்டோன் செயின் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸஸாக இருக்க ஸ்டோன் செயின் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எண்ட் நாட் வந்து கொடுத்துக்கோங்க. எண்ட் நாட் வந்து இப்போ நம்ம போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீகாக்கு உள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் பீகாக் உள்ளே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நான் சுகர் பீட் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த பீகாக் ஷேப்லேயே வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ பீகாக் நெக்கோட ஷேப்புக்கே வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சுகர் பீட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணிவிட்டு இதே ஷேப்பில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக ஃபில் ஆயிடும். ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு சுகர் பீட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு பீடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இங்கே வந்து நீங்கள் த்ரெட் அவுட்லைனும் கொடுத்துக்கலாம். அண்ட் ரெண்டு பீடுக்கும் ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் காமிக்கிறேன். ஏன்னா சுகர் பீட் அட்டாச் பண்ணுறது மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த நெக்கு கிட்ட வரும்போது நீங்கள் ஒரு பீடாக வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விஷ் தான். உங்களுக்கு வந்து ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கணும். ஸோ எப்படி வச்சா ஷேப் கரெக்டாக கிடைக்குதோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த நெக்கு கிட்ட வந்து நம்ம ஷார்ப்னஸ் கொடுக்கணும். இந்த ஷார்ப்னஸ் தான் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ ஷார்ப்னஸ் கொடுத்துட்டு இந்த சைட் டர்ன் பண்ணி இங்கே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இப்படி ரெண்டு பீடாவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் வந்து இந்த டைரக்ஷனில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் பீகாக் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஃபெதர் போர்ஷன்லேயே வந்து நான் சுகர் பீட் இதை வச்சு தான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போது சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ சில்க் த்ரெட் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ பீகாக்கோட ஃபெதர் போர்ஷனில் இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பெரிய லூப்பாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து லோட் ஸ்டிச் போடுவோம்ல, கிராஸ் லோடு. ஸோ அதே லோடு தான் நான் போட்டேன். பட் ஃப்ளாட்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து எதுவுமே எம்போஸ் பண்ணலை. ஸோ நம்ம எம்போஸ் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு எம்போஸ்டாக வேணும்னா நீங்கள் வந்து இதில் ஒரு த்ரெட்டு பைப்பிங் த்ரெட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து கொடுக்கலாம். நான் வந்து பிங்க் கலரில் ஜஸ்ட் கிராஸ் லோடு தான் வந்து நான் கொடுக்குறேன் ஃப்ளாட்டாக. ஸோ ஒரு ஸ்டிச் ஒரு லாக். நெக்ஸ்ட் இந்த சைடு எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக், அகெயின் ஒரு ஸ்டிச் ஒரு லாக், ஒரு ஸ்டிச் ஒரு லாக். ஸோ நீடலோட டைரக்ஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு நீட்டாக வரும். அண்ட் ஆல்சோ த்ரெட்டு வந்து நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எண்டு கிட்ட வந்தாச்சு. ஸோ கரெக்டாக இந்த பீடை ஒட்டி நீங்கள் போடணும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டுட்டு கண்டிப்பாக இதை சுற்றி நீங்கள் வந்து ஒரு லைன் அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும், நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை சுற்றி ஒரு லைன் நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ அவுட்லைன் வந்து சைடில் இருக்க ஸ்பேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு. ஸோ இப்போ நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து எண்ட் நாட் போட்டுக்கோங்க. யூஸ்வலாக போடுற மெத்தட்லேயே எண்ட் நாட் வந்து போட்டுக்கோங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம எண்ட் நாட் போட்டாச்சு. நீட்டாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு நான் எல்லோ கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த எல்லோ கலர் சில்க் த்ரெட் வச்சு நான் வந்து லோடு தான் கொடுக்க போகிறேன். ஸோ லோடு மீன்ஸ் கிராஸ் லோடு. இந்த பிங்க் கலரில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த மாதிரி எண்ட்லேருந்து வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மேங்கோ ஷேப் அந்த கர்வ் கிட்ட இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வராது. ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டிச் ஒரு லாக். நெக்ஸ்ட் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக். அண்ட் த்ரெட்டு வந்து பார்த்துக்கோங்க, நம்ம டபுள் த்ரெட்டாக தான் எப்போவுமே நம்ம போடணும், சிங்கிள் த்ரெட்டாக போடக்கூடாது. ஸோ ஸ்மூத்தாக இந்த மாதிரி நீடில் வந்து நம்ம டர்ன் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். ஸோ நீங்கள் ரொம்ப டைட்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து ஷ்ரிங்க் ஆயிரும். ஸோ இப்போ இந்த சைடு ஒரு ஸ்டிச் ஒரு லாக், ஒரு ஸ்டிச் ஒரு லாக், இங்கே ஒரு ஸ்டிச் ஒரு லாக், அகெயின் ஒரு ஸ்டிச் ஒரு லாக். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செப்பரேட்டாக வந்து இந்த மேங்கோட கர்வ் போர்ஷன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மேங்கோ மோட்டிவ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லெக்ஸில் வந்து நம்ம சாதி வந்து வைக்க போகிறோம். இது வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாதி வந்து வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு காட்டன் சூயிங் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துகிட்டு ஜர்தோசி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி இன்பிட்வீனில் பிரேக் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் போடணும். ஸோ சாதி மட்டும் நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணணும், இல்லாட்டி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் ஆயிரும். இந்த லெக்கோட ஷேப்புக்கே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ நீங்கள் குட்டி குட்டியாக தான் வந்து நீங்கள் ஜர்தோசி வந்து பிரேக் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ரொம்ப லாங் ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த லெக்கோட அவுட்லைனுக்கே கொடுக்கணும். இந்த லெக்கோட ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா வேணால் நீங்கள் வந்து சுகர் பீட் வந்து கொடுக்கலாம். பட் லெக்கோட ஸ்பேஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து ஜர்தோசி தான் கொடுக்குறோம். ஸோ ஜர்தோசி கொடுக்கும்போது உங்களுக்கு நீட்டாக ஃபில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி லெக்கு ஷேப்புக்கே வந்து நம்ம வைக்கணும். ஸோ இன்பிட்வீனில் உங்களுக்கு ஜர்தோசி ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் அந்த ஜர்தோசியை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு பீஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லெக் போர்ஷனை இந்த மாதிரி நீட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை இப்படியே எண்ட் பண்ணிடலாம். எண்ட் பண்ணும்போது நம்ம யூஸ்வலாக எண்ட் நாட் போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எண்ட் நாட் கொடுத்தாச்சு. 2 லெக்ஸ்க்குமே வந்து இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பீகாக்கோட பாடி போர்ஷனில் ஜர்தோசி கொடுத்து நான் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் வந்து ஜர்தோசி கொடுக்கணும். ஸோ ஜர்தோசி வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் லைனாக அட்டாச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி லைனாக ஜர்தோசி வந்து வச்சுக்கோங்க. ஸோ பிரேக் பண்ணிக்கோங்க, அகெயின் பிரேக் பண்ணணும். ஸோ இந்த சைடில் வரும்போது ஜர்தோசியை நம்ம அப்படியே அடுத்த லைனுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஜர்தோசி பேஸ் ஃபுல்லாக கொடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு பீஸ் ஜர்தோசியாக எடுத்து பேஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜர்தோசி வந்து நீங்கள் குட்டி குட்டி பீஸாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த ஜர்தோசியை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு குட்டி பீஸ் ஜர்தோசி வச்சுட்டு ஒரு எண்ட் நாட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு ஜர்தோசி கொடுத்துட்டு எண்ட் நாட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேஸ் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதுக்கு மேலே நமக்கு ஓவர்லாப் ஆகி வரணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜர்தோசி கொடுத்துட்டு இங்கே எண்ட் நாட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மெத்தட். அண்ட் இன்னொன்று பார்க்கலாம். ஸோ இப்போ நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கேயும் வந்து எண்ட் நாட் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து 2 ஜர்தோசிக்கு சென்டரில் வந்து நம்ம இன்னொரு ஜர்தோசி வந்து கொடுக்கணும். ஸோ மேலே இருக்க 2 ஜர்தோசிக்கு சென்டரில் வந்து நம்ம கொடுக்கணும். எண்ட் நாட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மேலே இருக்க 2 ஜர்தோசிக்கு மிடில் ஒரு ஜர்தோசி வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மெத்தடில் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பீகாக் மோட்டிவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைனும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நமக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் பீகாக்கோட ஹெட் போர்ஷன்லேயும் நான் ஜர்தோசி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஜர்கான் ஸ்டோன் வச்சு பீகாக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஃபைனல் லுக் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.